வணக்கம். வாழ்க்கையை பற்றிய ஒரு விஷயம் என்னன்னா, பிரச்சனைகள் என்பது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். கணவனுக்கும் மனைவிக்கும் வெவ்வேறு கண்ணோட்டங்கள் இருக்கு. நண்பர்களுக்குள்ள சில சமயங்கள்ல பிரச்சனைகள் வருது. வேலை செய்யற இடத்துல கூட பிரச்சனைகள் ஏற்படலாம். உங்க பக்கத்து வீட்டுக்காரு கூட பிரச்சனைகள் ஏற்படலாம். சரி, உங்களுக்கு தெரியுமா பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறதுனோ, அதுல இருந்து எப்படி மீள்றதுனோ, எப்படி வெற்றி பெறுவது என்பது குறித்து வேதம் நமக்கு அற்புதமான வாழ்வளிக்கும் வழிகளை காட்டுது. இந்த செய்தியை முழுமையா கேட்கணும்னு உங்களை ஊக்கப்படுத்துறேன். நாம அந்த விஷயங்களை சிலவற்றை பற்றி பேச போகிறோம். அது உங்களுக்கு நடைமுறையில உதவி செய்ய போகுது. வணக்கம், நான் பேலஸ் கான்லி. வாழ்க்கையில நம்ம எல்லாருமே நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொள்றோம். அது நிதி சிக்கல்கள், உறவினர் பிரச்சனை, சுகாதார பிரச்சனை அல்லது நமது எதிர்காலத்தை கண்டறிய முயற்சிக்கிறது எதுவா இருந்தாலும் ஒன்று நிச்சயம்: தேவன் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். நீங்க எதை எதிர்கொண்டாலுமே அவர்கிட்ட உங்களுக்கான பதில்கள் இருக்கு. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு கிணற்றை வைத்து நடந்த நிகழ்வுகளை மையமா கொண்ட சில சுவாரஸ்யமான கதைகளை பற்றி நாம தியானம் பண்ண போகிறோம். நீரூற்றுகளையும் கிணறுகளையும் மையமாக வைத்து மனிதர்களுடன் சமாதானமா இருக்கிறத பற்றியும் தேவனுடன் சமாதானமாக இருப்பது பற்றியும் நாம பேச போகிறோம். நாம ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்திலிருந்து ஆரம்பிக்க போகிறோம். உங்ககிட்ட வேதம் இருந்தா நீங்க அந்த பக்கத்தை திருப்பிக்கலாம். ஆதியாகமம் 21, நாம 25ஆம் வசனத்துல ஆரம்பிக்க போகிறோம். ஆதியாகமம் கவனிங்க, 21:25. அது என்ன சொல்லுதுன்னா, ஆனாலும் அபிமெலேக்குடைய வேலைக்காரர் கைவசப்படுத்தி கொண்ட துறவின் நிமித்தம் ஆபிரகாம் அபிமெலேக்கை கடிந்து கொண்டான். அவர் அவனை கடிந்து கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கு. அதன் நேரடி பொருள், அவர் அவனுடன் சண்டையும் வாக்குவாதமும் செய்தார். பதற்றம் மிக அதிகமா இருந்திருக்கும். ஆமா, அது ஒரு அமைதியான உரையாடலா இருந்திருக்க வாய்ப்புங்கிறதே இல்லை. அடுத்த வசனத்துல நாம வாசிக்கிறோம். ஆதியாகமம் 21:26 முதல் 32 சொல்கிறது, அதற்கு அபிமெலேக்கு, இந்த காரியத்தை செய்தவன் இன்னான் என்று எனக்கு தெரியாது. நீயும் எனக்கு அறிவிக்கவில்லை. இன்று நான் அதை கேட்டதே அன்றி இதற்கு முன் அதை நான் கேள்விப்பட்டதே இல்லை என்றான். அப்பொழுது ஆபிரகாம் ஆடு மாடுகளை கொண்டு வந்து அபிமெலேக்குக்கு கொடுத்தான். அவர்கள் இருவரும் உடன்படிக்கை பண்ணிக்கொண்டார்கள். ஆபிரகாம் 7 பெண் ஆட்டுக்குட்டிகளை தனியே நிறுத்தினான். அப்பொழுது அபிமெலேக்கு ஆபிரகாமை நோக்கி, நீ தனியே நிறுத்தின இந்த 7 பெண் ஆட்டுக்குட்டிகள் என்னத்திற்கு என்று கேட்டான். அதற்கு அவன், நான் இந்த துறவு தோண்டினதை குறித்து நீர் சாட்சியாக இந்த 7 பெண்ணாட்டுக்குட்டிகளை என் கையில் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றான். அவர்கள் இருவரும் அவ்விடத்தில் ஆணையிட்டுக் கொண்டபடியால் அந்த இடம் பெயர்செபா எண்ணப்பட்டது. அவர்கள் பெயர்செபாவிலே உடன்படிக்கை பண்ணி கொண்ட பின் அபிமெலேக்கும் அவன் சேனாதிபதியாகிய பீகோலும் எழுந்து பெலிஸ்தருடைய தேசத்திற்கு திரும்பி போனார்கள். எகிப்தின் மன்னரான பார்வோனைப் போலவே இங்கு சொல்லப்படும் அபிமெலேக்கு என்பதும் ஒரு பட்டப்பெயர் மட்டுமே. அபிமெலேக்கு என்பது பெலிஸ்தியர்களின் ராஜாக்களில் ஒருவரின் பட்டப்பெயராக இருந்தது. பிக்கோல் என்பதும் ஒரு பட்டப்பெயர் தான். அதன் பொருள் ஒரு இராணுவ தளபதி அல்லது சேனாதிபதி. ஆபிரகாம் அந்த கிணற்றுக்கு பெயரிட்ட போது அதற்கு பெர்சபா என்று பெயரிட்டார். ஆணையின் கிணறு அல்லது 7 ஆடுகளின் கிணறு தான் அதனுடைய பொருள். அதாவது அந்த 7 ஆட்டுக்குட்டிகளும் அவர்கள் செய்த உடன்படிக்கைக்கு சாட்சிகளாக இருந்தன. அபிமெலேக்கோ அல்லது அவனது குடும்பத்தினரோ அல்லது அவனது வேலைக்காரர்களோ அந்த 7 ஆட்டுக்குட்டிகளிலிருந்து வந்த மந்தையை பார்க்கும் போதெல்லாம் அது அவர்களுக்கு அந்த பெயர்செபா கிணறு ஆபிரகாமுக்கு சொந்தமானதுங்கிறத நினைவூட்டுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இதற்கு ஒத்துப்போக ஒரு கதையை நாம பார்க்க போகிறோம். இங்க ஆபிரகாமும் அபிமெலேக்கும் இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு. சரியா, ஒரு தகராறு ஏற்பட்டுச்சு. அப்புறம் அது சமாதானத்துல முடிஞ்சது. சரி, இவர்களின் மகன்களான ஈசாக்கும் அடுத்த அபிமெலேக்குக்கும் இதற்கு நிகரான ஒரு சந்திப்பை கொண்டு இருந்தாங்க. நம்ம ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்திலிருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஆதியாகமம் 26, 12, 13. அது என்ன சொல்லுதுன்னா, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். இந்த வார்த்தை எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு? தேவன் அவனை ஆசீர்வதித்தார், அவன் விருத்தி அடைந்தான், மேலும் அவன் தொடர்ந்து ஐஸ்வர்யவானாகி மகா பெரியவனானான். அது எனக்கு பிடிச்சிருக்கு, அது எனக்கு வேணும். அது நாம பெரிய ஆசீர்வாதமா மாறவும், சுவிசேஷத்திற்கு உதவவும், மற்றவங்களுக்கு உதவவும், ஒரு சிறந்த கருவியாக இருக்கவும் உதவி செய்தது. தேவனுடைய ஆசீர்வாதம் அவனது வாழ்க்கையில விருத்தியை கொண்டு வந்தது. அப்புறம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவனுக்கு ஆட்டு மந்தையையும் மாட்டு மந்தையையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டார்கள் என்று சொல்கிறது. ஈசாக்கின் பிரச்சனைகள் குறைஞ்சபட்சம் ஓரளவிற்காவது அவனது ஆசீர்வாதங்களோட பிணைக்கப்பட்டிருந்துச்சு.
நீங்க ஆசீர்வதிக்கப்படும் போதெல்லாம் நீங்கள் விருத்தி அடைந்து தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்பட்டு நீங்க மகா பெரியவனாக மாறும்போது அதை விரும்பாத ஒருவர் எப்போதும் இருப்பாங்க. மார்க் 10 இயேசு என் நிமித்தமும் சுவிசேஷத்தின் நிமித்தமும் தகப்பனையோ தாயையோ நிலங்களையோ விட்டு விடுகிறவர்கள் இந்த வாழ்க்கையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையாக பெறுவார்கள் என்று சொன்னார். தேவனுடைய சில ஆசீர்வாதங்கள் உபத்திரவங்களோட சேர்ந்து தான் நம்மிடம் வரும்னு இயேசு உத்தரவாதம் அளித்தார். நண்பர்களே, ஈசாக்கின் விஷயத்துல அது அப்படித்தான் இருந்ததுங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. மறுபடியும் நாம 19ஆம் வசனத்திற்கு செல்லலாம். அது என்ன சொல்லுதுன்னா, ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணபடியால் அந்த துறவுக்கு ஏசாக்கு என்று பெயரிட்டான். அதுக்கு வாக்குவாதம் அர்த்தம். அதுதான் ஈசாக்கு அந்த கிணற்றுக்கு வைத்த பெயர். நாம தொடர்ந்து வாசிக்கலாம். வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான். இப்போது சித்னா என்றால் எதிர்த்தல் அல்லது குற்றஞ்சாட்டுதல்னு பொருளாகும். அது உண்மையிலே சாத்தான் என்ற மூல வார்த்தையிலிருந்து வருது. ஏன்னா சண்டை, புரியுதா? சண்டை, பொறாமை மற்றும் குற்றச்சாட்டுகளுக்கு பின்னால இருக்கிறவன் தான் சாத்தான். சரியா? தேவனுடைய பிள்ளைகளின் முன்னேற்றத்தை எதிர்க்கிறதுக்கும் அவர்களுக்கு சொந்தமானதை எடுத்துக்கொள்வதற்கும் மக்களை துன்பப்படுத்துறவன் அவன் தான். மேலும் உங்களை எப்படியாவது சண்டைக்குள்ள தள்ள முடியுமானா அவன் அதை கண்டிப்பா செய்வான். சரியா? என சண்டையிலும் கசப்பிலும் ஈடுபடும் தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் வாசலுக்கு வெளியே சாத்தானே வருக என்ற பலகையை தொங்க விடுவதற்கு சமம். அது அவனுக்கு அவர்கள் வாழ்க்கையில நுழைய வழிய தருது. உண்மையில யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துல சண்டையும் அதற்கு வழிவகுக்கும், காரியங்களும் சுயநலம் சண்டைக்கு வழிவகுக்குது. சரியா? அது பிசாசுக்குரியதென்றோ அது குழப்பத்திற்கு எல்லா விதமான பொல்லாத செயல்களுக்கும் கதவை திறக்குதுன்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. எனவே நாம தொடர்ந்து வாசிக்கலாம். சரியா? ஆமா நண்பர்களே, தொடர்ந்து பார்க்கலாம். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன் நம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். அவன் அதற்கு வைத்த பெயருக்கு விசாலமான அல்லது பரந்த என்று பொருள். லிவிங் வேதம் இதை இப்படி சொல்லுது. அவன் அதற்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொன்னான். சரியா? இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று. சரியா? நாம தொடர்ந்து வாசிக்கலாம். அது சொல்லுது, அங்கே இருந்து பெயர் செபாவுக்கு போனான். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாக பிகோலும் கேராரிலிருந்து அவனிடத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையையே உமக்குச் செய்து உம்மை சமாதானத்தோட அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடே உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். அவன் அவர்களுக்கு விருந்து பண்ணினான். அவர்கள் புசித்து குடித்தார்கள். அதிகாலையில் எழுந்து ஒருவருக்கொருவர் ஆணையிட்டுக் கொண்டார்கள். பின்பு ஈசாக்கு அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் அவனிடத்தில் இருந்து சமாதானத்தோட போய்விட்டார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. எபிரேய வார்த்தை ஷாலோம். எனவே முதல் கிணற்றருகே பார்த்தீங்கன்னா பொறாமையும் சண்டையும் ஏற்படுது. அடுத்த கிணற்றருகே குற்றச்சாட்டுகளும் எதிர்ப்பும் இருக்கு. இறுதியா தேவன் அவர்களை சமாதானமும் செழிப்பும் உள்ள இடத்திற்கு கொண்டு வருகிறார். சண்டையிலிருந்து சமாதானத்திற்கு எப்படி செல்வது என்பதை நாம கற்றுக்கொள்ளணும். அவர் சண்டைக்கும் பொறாமைக்குரிய ஒரு கிணற்றிலிருந்து சமாதானத்திற்குரிய ஒரு கிணற்றிற்கு போனார். அங்க முழு சூழ்நிலையும் மாறியது. ஒருவேளை உங்கள சிலர் சண்டைக்குரிய கிணறுகளை தோண்டி தோண்டி சோர்வடைந்திருக்கலாம். உங்க திருமண வாழ்க்கையில நீங்க செய்யும் எல்லாமே சண்டையில முடிஞ்சிருக்கலாம். சரியா? வேலை செய்யற இடத்துல உங்கள சிலருக்கு சண்டை மட்டும்தான் இருக்கும். நீங்க ஒரு கிணற்றை தோண்டுறீங்க, அது சண்டையா மாறலாம். ஒருவேளை உங்க பிள்ளைகளோட அல்லது உங்க பக்கத்து வீட்டுக்காரரோட. அதை பற்றி எனக்கு கொஞ்சம் தெரியும். நாங்க முன்னாடி இருந்த வீட்டுல எங்க பக்கத்து வீட்டுக்காரரோட வேலி ஒன்று இடிந்து விழுந்துச்சு. சில வருடங்களுக்கு பிறகு நான் வேலியை மீண்டும் கட்டுவோன்னு அவர் சரி. ஆனா
நீங்க அத ஒரு அடி தள்ளி வைக்க வேண்டும் என்றார். நான் ஏன்னேன். அதுக்கு அவரு ஒரு அடி என் நிலத்துல இருக்கு அப்டின்னாரு. நான் அப்படியான்னேன். நீங்க அதை என்னவென்று சொல்வீர்கள்னு எனக்கு தெரியாது. ஆனா நாங்க நடைபாதையின் ஓரத்துல போய் நின்று கொண்டோம். சொத்தின் எல்லைய காட்டு குறியீடு ஆணி அடிக்கப்பட்ட ஒரு நாணயம் போல தோற்றம் அளித்துச்சு. நாங்க பாருங்க எல்லாம் கரெக்ட்டா இருக்குன்னோம். இல்ல இது தவறா இருக்குன்னாங்க. அத ஒரு அடி தள்ளி வைக்கணும்னாங்க. நீங்க அப்படி செஞ்சா நான் வெளியில பாதி செலவ குடுக்குறேன்னாரு. நான் இதற்காக சண்டையிடுவது மதிப்புக்குரியதில்ல. அந்த ஒரு அடிய நீங்களே வச்சுக்கோங்க. அதனால நான் அவருக்கு அந்த பக்கம் ஒரு அடி நிலத்த குடுத்தேன். ஆனா அவர் வெளியின் பாதிக்கு பணம் குடுக்கவில்ல. அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு. நாங்க அந்த வீட்ட வாங்கி குடி போனபோது, அவங்க தான் அந்த இடத்துல எங்களுக்கு முன்னாடி வசித்து வந்தார்கள். பிறகு அவர் அந்த இடத்தின் உரிமையாளர் கூட இல்ல. அவரும் வாடகைக்காக தான் இருந்தாரு. ஆனா பக்கத்து வீட்டுக்காரரோட அல்லது சக ஊழியரோட சண்டை சச்சரவு ஏற்படுதுன்னா, உங்கள்ல சிலருக்கு தெரியும். ஒவ்வொரு முறையும் நீங்க என்ன செஞ்சாலும், ஒரு புதிய கிணறு தோண்டுனாலும், வேறு ஏதாவது செஞ்சாலும், பொறாம, சண்டை பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். நாம சமாதானம் மற்றும் வளர்ச்சி நிறைந்த ஒரு நிலைய அடைய விரும்புறோம். சரி, நீங்க அன்றாடம் சந்திக்கும் பழகும் நபர்களோட ஏற்படும் பிரச்சனைகள்ல இருந்து விடுபட்டு அமைதி மற்றும் வளர்ச்சி நிறைந்த ஒரு நிலைக்கு உங்கள கொண்டு செல்ல உதவும் 6 முக்கிய விஷயங்கள இந்த சம்பவத்திலிருந்து உங்களோட பகிர்ந்துக்க நான் விருப்பப்படுகிறேன் நண்பர்களே. நீங்க தயாரா இருக்கீங்களா? கவனிங்க. சரி. முதலாவது முதலாவது மக்கள் பின்வாங்குவதற்கு எப்போதும் இடம் கொடுங்கள். நீங்கள் எப்போதும் ஒரு மனிதன் சரி செய்ய இடம் கொடுக்கணும். ஆபிரகாம் அபிமெலேக்க கடிந்து கொண்டார். ஆனா அபிமெலேக்கிற்கு அந்த சம்பவம் பற்றி தெரிந்திருக்கவே இல்லை. வாய்ப்பில்ல. உண்மை என்னன்னா, மக்கள பற்றிய உங்கள்ல சில அனுமானங்கள் தவறானது. சரியா? அவர்கள் செய்த அல்லது சொன்ன காரியங்களுக்கு பின்னால தீய நோக்கம் இருப்பதாக நீங்க கற்பனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். உண்மையை சொல்லப்போனா, அவர்கள் உங்களுக்கு தவறு செய்து விட்டார்கள் என்பதே அவர்களுக்கு தெரியாம இருக்கலாம். சிலருக்கு அவர்கள் உங்கள புண்படுத்தி விட்டார்கள் என்பதே அவங்களுக்கு தெரியாது. ஆனா உங்க மனசுல நீங்க அவங்கள ஏற்கனவே சாத்தானுக்கு சமமானவர்களாக மாற்றி வைத்திருப்பீங்க. அவர்கள் உங்கள அவமதித்து விட்டாங்கன்னோ, உங்க அதிகாரத்த மீறிட்டாங்கன்னோ, அல்லது எப்படியோ உங்களுக்கு எதிரா ஒரு சதி திட்டத்த தொடங்கி இருக்கிறாங்கன்னோ நீங்க நினைக்கிறீங்க. எனவே நீங்க ஆவேசத்தோட கோபமா போனா, நீங்க அந்த பிரச்சனையை மேலும் சிக்கலாக்கி ஒருபோதும் சமாதானமான நிலைய அடையவே முடியாம போயிடும். முற்றிலும் தவிர்க்கக்கூடிய பிரச்சனைகள, அதாவது தவிர்த்திருக்கக்கூடிய பிரச்சனைகள நீங்க சந்திக்க நேரிடும். சரியா? இப்போது ஈசாக்கின் விஷயத்துல அவனது விருத்தி தேவனால் வந்தது என்ற அபிமெலேக்கு உணர்ந்தான். அவங்களுக்கு இடையில இருந்த பிளவ சரி செய்ய அவன் வந்தான். இப்போது ஈசாக்கு அவன் மீது பாய்ந்து சண்டையிட்டு இருந்தா, அவர்களுக்குள் 3ஆம் உலகப் போரே நடந்திருக்கும். ஈசாக்கு அவனிடம் மிகவும் வெளிப்படையா பேசினான். அவன் ஏன் என்கிட்ட வர்றீங்க? நீங்க என்ன வெறுக்கிறீங்க, என்ன விரட்டிட்டீங்க, இங்க என்ன செய்றீங்கன்னு கேட்டான். ஆனா ஆபிரகாமும் ஈசாக்கும் பொறுமையாக கேட்டாங்க. அவன் பொறுமையா விளக்கமளிக்க அவர்கள் அவனுக்கு இடம் கொடுத்தார்கள். அவன் அவனிடம் நேர்மையாக இருந்தான். தான் உணர்ந்ததையும் தான் புரிந்து கொண்டதையும் பற்றி அவன் வெளிப்படையா பேசினான். அதுக்கப்புறம் சமாதானம் செஞ்சுக்கிட்டாங்க. ஒரு நாள் என் நண்பர் ஜெஃப் பெரி மீன் பிடிக்க போனது ஞாபகம் இருக்கு. நாங்க அப்போ அந்த சமயத்துல மிசௌரியில இருந்தோம். அவன் பேலஸ் ஒரு இடம் இருக்கு. அது பொதுமக்களுக்கு திறந்திருக்கும் இடம். அங்க எல்லா விதமான குளங்களும் ஏரிகளும் இருக்குன்னா, அது சுமார் 10 மைல் தொலைவில் இருந்ததுன்னு நினைக்கிறேன். அவன்கிட்ட ஒரு சின்ன படகு இருந்தது. ஒரு ட்ராலிங் படகு. சரி, அது சுமார் 10 அடி நீளமுள்ள படகு. நாங்க அத அவனது ட்ரக்கின் பின்புறத்துல ஏத்திக்கிட்டு அந்த இடத்துக்கு போனோம். அங்க ஒரு சிறிய பாதுகாப்பு சாவடி வழியா போகணும். அங்க ஒரு நபர் இருந்தாரு. அதனால அவரு எதற்காக வந்தீங்கன்னு கேட்டாரு. நாங்க மீன் பிடிக்க போறோம்னோம். சரி, நன்றாக பொழுத கழிங்கன்னாங்க. நாங்க வண்டிய ஓட்டிக்கிட்டு போனோம். சுமார் 1/2 மைல் தூரத்துல அவர் தனது ட்ரக்குல சைரன்கள ஒலிக்க விட்டு, விளக்குகள ஒளிர விட்டுக் கொண்டு எங்க பின்னால வந்து எங்கள வழிமறித்து நிறுத்துனாங்க. நாங்க என்னாச்சுன்னு கேட்டோம். என்ன ஏமாத்த பார்க்குறீங்களான்னாரு. நாங்க மன்னிக்கணும் அப்டின்னா, அவரு இங்க படகுடன் என்ன செய்றீங்கன்னு கேட்டாரு. நாங்க தான் மீன் பிடிக்க போறோம்னு சொன்னோமேன்னா, அதுக்கு அவரு நீங்க கரையில இருந்து மீன் பிடிக்கலாம். ஆனா படக பயன்படுத்தக்கூடாதுன்னாரு. நாங்க ஐயோ எங்களுக்கு தெரியாது. அ ஜெஃப் நாங்க என்ன செய்யணும்னு கேட்டான். அதுக்கு அவங்க படக ட்ரக்லயே வைங்கன்னு கடுமையா சொன்னாரு. அவரது கழுத்துல இருந்த நரம்புகள் புடைத்துக் கொண்டிருந்தன. அவங்க எங்கள தாக்க தயாரா இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. நாங்க அ எந்த விதிகளையும் மீறல முயற்சிக்கலன்னோம். அவரு மீறலையான்னாரு. நான் இல்ல, இங்க படகுல மீன் பிடிக்க முடியுமான்னு கேட்டேன். அவரு ஆமா, ஆனா உங்க படகுல ஒரு ஸ்டிக்கர் இருக்கணும் அப்டின்னாரு. சரி, அந்த ஸ்டிக்கரை எங்க வாங்கணும்னு கேட்டா என்கிட்ட தான்ங்கறாரு. சரி, அதோட விலை எவ்வளோன்னு கேட்டா $12ன்னாரு. 13 இருந்திருந்தா நாங்க திருட்டுத்தனமா தப்பிக்க முயற்சி செஞ்சிருப்போம். ஆனா அது கட்டுப்படியாகும் விலை தான். அதனால அவரோட ரூமுக்கு போய் அந்த ஸ்டிக்கரை வாங்கி அந்த பணம் கொடுத்து அதை நாங்க ஒட்டுனோம். அவர் நல்ல நேரம் அமையட்டும்னாரு. அவரை பாராட்டணும். அவர் கோபமா இருந்தாரு. நாங்க அவருடைய அதிகாரத்தை மீறினோம். ஆனா அவரு நாங்க பொறுமையா விளக்கம் அளிக்க இடம் கொடுத்தாரு. அந்த விஷயத்துல அவரை பாராட்டணும். சில மக்கள் இந்த பாடத்தை கற்றுக்கொள்ளணும். சரியா? ஏன்னா நீங்க அநீதி இழைக்கப்பட்டதா உணரும் போது
நீங்க தவறு செய்ததாக கருதும் நபருக்கு எந்த சலுகையும் கொடுக்கறதே இல்ல. நீங்க அவருக்கு சிறிதும் இடமளிப்பதே கிடையாது. உண்மை என்னன்னா, ஒரு அணில ஒரு மூலையில தள்ளிவிட்டா, அதுவும் உங்கள எதிர்த்து போராடும். சரியா? நீங்க மக்களுக்கு பின்வாங்குவதற்கு இடம் கொடுத்தா, முற்றிலும் தவிர்க்கக்கூடிய பல சண்டைகள் தவிர்க்கப்படும். 2வதா, நீங்க கடுமையா சோதிக்கப்பட்டாலும், தேவன் உங்கள வைத்த இடத்துல இருக்கணும். சரியா? 2வது கவனிங்க. நீங்க கடுமையா சோதிக்கப்பட்டாலும், தேவன் உங்கள வச்ச இடத்துல நீங்க இருக்கணும். தேவன் உங்கள வச்ச இடத்துல நீங்க இருங்க. இதே ஆதியாகமம் 26 2 முதல் 3 வசனங்கள் நாம இத பார்க்கிறோம். கர்த்தர் அவனுக்கு, அதாவது ஈசாக்குக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கு உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்று நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. மேலும் வசனம் 6 என்ன சொல்லுதுன்னா, ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். ஆமா நண்பர்களே, அவரு இப்படி சொல்லி இருக்கலாம். வேண்டும், எனக்கு நடக்கும் ஒவ்வொரு நல்ல விஷயத்தையும் பார்த்து அவர்கள் பொறாமைப்படுகிறார்கள். அவர்கள் எப்போதும் என் மீது கோபமாக இருக்கிறார்கள். அவர்கள் எப்போதும் எதையாவது சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். தேவன் எனக்கு கொடுக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் அவர்கள் திருடி விடுகிறார்கள். நான் இங்கிருந்து போகத்தான் போகிறேன். நான் இதை சகித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இது பைத்தியக்காரத்தனமா இருக்கு. நண்பரே, விசுவாசத்தோட இருங்க. தேவன் உங்களை எங்க வச்சிருக்கிறாரோ அங்கே நிலைத்திருங்க. மேலும் அவர் உங்களை ஒரு பெரிய அமைதியான செழிப்பான இடத்திற்கு கொண்டு வருவார்னு அவரை நம்புங்க. சரியா? பாருங்க, சில பேர் சண்டை வரும்போதெல்லாம் ஓடிடுறாங்க. தேவன் செயல்பட ஒரு வாய்ப்பு கொடுக்கும். அந்த அளவுக்கு அவர்கள் நீண்ட காலம் தங்குறதில்ல. அந்த விஷயத்துல அவர்கள் ஒருபோதும் முதிர்ச்சி அடையல. அதனால அதே விஷயம் நடக்குது. அவங்க ஓடுறாங்க. சரியா? அது மீண்டும் நடக்குது. பிறகு அவர்கள் மீண்டும் ஓடுகிறார்கள். சிலருக்கு பிரச்சனை வரும்போது அவர்கள் திருமணத்திலிருந்து ஓடுறாங்க. சில பேர் சபையை விட்டு ஓடுறாங்க. இது அருமையா இருக்கு. ஓ, தேவன் என்னை இங்க கொண்டு வந்தார். இது மிகவும் அற்புதமா இருக்கு. பிறகு அவர்களை புண்படுத்தி ஏதோ ஒன்று நடக்குது. கர்த்தர் என்னை விடுவித்திருக்கிறார். நான் சென்று மறு ஐக்கியத்தை கண்டுபிடிக்கிறேன்னு எத்தனை பேர் ஒரு சபையை விட்டு வெளியேறுவாங்கங்கிறத பார்த்தா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அவங்க ஜெபிக்கிறதே இல்ல. காரியங்களை சரி செய்ய தேவனுக்கு நேரம் கொடுக்கறதே கிடையாது. எனக்கு ஒரு நண்பர் இருந்தாரு. அவர் ஒரு அற்புதமான பாடலாசிரியர் மற்றும் தனது தேவாலயத்தில் ஆராதனை தலைவராக இருந்தார். பெரிய தேவாலயம். பல வருஷங்களுக்கு முன்னாடி அவர்கள் வெளியிடும் ஒவ்வொரு ஆல்பத்திற்கு கிட்டத்தட்ட 20,000 சீடிகளை விற்று வந்தாங்க. அந்த பாடலாசிரியருக்கு அதிலிருந்து ராயல்ட்டி கிடைச்சது. அதனால அதில் ஒரு சிறிய ஆசீர்வாதம் இருந்துச்சு. அதிகம் இல்லை, ஆனால் குறைவாகவும் இல்லை. அவருக்கு தலைமைத்துவத்தின் மீது ஏதோ மனக்கசப்பு ஏற்பட்டிருந்தது. ஆமாம், தலைமைத்துவத்துக்கு மேலே ஒரு சின்ன மனக்கசப்பு. அவங்க ஏதோ தவறு செஞ்சுட்டு தான் அவர் உணர்ந்தார். குறிப்பாக அங்குள்ள ஒரு போதகர் மீது. அந்த போதகருடனும் நான் நண்பராக இருந்ததால் நான் அவருக்கு இடையே ஒரு பாலமாக இருந்தேன். ஆனால் அங்கேயே தங்கி தேவன் அதை சரி செய்ய அனுமதிக்கிறதுக்கு பதிலாக அதை நிச்சயம் சரி செஞ்சிருக்க முடியாது. உண்மையிலே அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. அவர் அங்கிருந்து விலகி போயிட்டாரு. நீடிக்கவே இல்லை நண்பர்களே. சுமார் 8 இல்ல 10 மாதங்களுக்கு அப்புறம் தேவன் அந்த தேவாலயத்தின் இசை ஊழியத்திற்கு ஒரு பெரிய வாய்ப்பை திறந்து கொடுத்தாருன்னு நான் நினைக்கிறேன். அவங்க மீது தேவனுடைய கரம் இருந்தது. ஆமா, அவர்கள் அதற்கு பின்பு 20,000 சீடிகளை விற்கவே இல்லை. 2,50,000 சீடிகளை விற்றாங்க. அவர்கள் ஒரு ஆல்பம் வெளியிட்டாங்க. 3 லட்சம் சீடிகளை விற்றாங்க. சில சமயங்களில் 500,000 கூட, அதாவது 5 லட்சம் கூட வர விற்றாங்க. பாடல்களை எழுதியவருக்கு அது ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருந்தது. தேவனுடைய ராஜ்யத்தை ஆசீர்வதிக்கிறதுக்கும் தனது பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கும் பேர குழந்தைகளின் எதிர்காலத்திற்கும் உதவுவதற்கும் ஒரு கருவியாக இருப்பது போல அவருக்கு ஒரு அற்புதமான ஆசீர்வாதமா இருந்திருக்கும். ஆனால் தேவன் தன்னை வச்சிருந்த இடத்துல தங்குவதற்கு அவர் விரும்பாததால அவர் இது எல்லாத்துல இருந்தும் தன்னை துண்டிச்சுக்கிட்டாரு. சமீபத்தில் நான் ஒருத்தர்கிட்ட பேசினேன். அவரு, வேலஸ், நான் ஒரு கடினமான சூழல்ல இருக்கேன். என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. வீட்டு வாடகை கொடுக்கணும், குடும்பத்தை கவனிச்சுக்க முடியலன்னாரு. நான் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை இருந்ததேன்னு நினைச்சேனேன்னாரு. அவர் ஆமா இருந்துச்சு. ஆனா என்ன நடந்ததுன்னு கேட்டா நான் வேலையை விட்டுட்டேன்னாரு. ஏன் அப்படி பண்ணீங்கன்னு கேட்டா அவரோட முதலாளி ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சாரு. அது நியாயமற்றதுன்னு நான் நினைச்சேன். அது கடுமையா இருந்ததுன்னு நினைச்சேன். அதனால வேலையை விட்டேன்னாரு. சரி, நான் இதை யூகித்து சொல்றேன். நீங்க வேலையை விட்டு விலகிய விதத்தின் காரணமா உங்க முந்தைய வேலையிலிருந்து பரிந்துரை கடிதம் பெற முடியாததால உங்களால ஒரு புது வேலையை கண்டுபிடிக்க முடியல. அப்படித்தானே அப்படின்னு. அவர் ஆமா, ஏறக்குறைய அப்படித்தானாரு. வேதாகமோ பிரசங்கி 10:4 எப்படி சொல்லுது? அதிபதியின் கோபம் உன்மேல் எழும்பினால் உன் ஸ்தானத்தை விட்டு விலகாதே, இணங்குதல் பெரிய குற்றங்களையும் அமர்த்தி போடும் என்று நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. புரியுதா? உங்க இடத்தை விட்டு விலகாதீங்க. உண்மையிலே சில மொழிபெயர்ப்புகள் உங்க முதலாளி கோபமா இருந்தா வேலையை விட்டு விடாதீங்கன்னு சொல்லுது. தேவன் உங்களை எங்க வச்சிருக்கிறாரோ அங்கேயே இருங்க. அவர் உங்களை சபையில வச்சிருந்தா அங்கேயே இருங்க. காரியங்களை சரி செய்ய அவரை அனுமதிங்க. சும்மா ஓடிடாதீங்க. சரியா? ஏன்னா நீங்க அந்த பிரச்சனைகளையும் உங்களுடனே கூட எடுத்துச் செல்வீர்கள். இதுவே அடுத்த விஷயத்துக்கு கொண்டு வருது. 3வது, வெளிப்படையாக இருங்கள். உங்க உணர்வுகளையும் உங்க கண்ணோட்டங்களையும் வெளிப்படுத்துங்க.
ஆபிரகாமும் ஈசாக்கும் இதை செஞ்சாங்க. அவங்க காரியங்களை பற்றி தங்களோட கண்ணோட்டங்களை பகிர்ந்து கொள்றதுல மிகவும் வெளிப்படையா இருந்தாங்க. ஆபிரகாம் அபிமெலேக் கிட்ட போனாரு. அவரை கடிந்து கொண்டார். ஈசாக்கு, ஏய், நீங்கள் என்னை வெறுக்கிறீர்கள், என்னை உங்களிடமிருந்து துரத்தி விட்டீர்கள் என்றார். அதனால் அவர்கள் பேசினார்கள். அவர்கள் இருவரும் செவி கொடுத்தும் கேட்டார்கள். நம் இருதயத்துல இருக்கிறத பகிர்ந்துக்கணும். ஆனா நாம செவி கொடுக்கவும் செய்யணும். கணவன்மார்களும் மனைவிகளும் இதை செய்ய கற்றுக்கொள்ளணும். சரியா? நம்மில் சிலர் பேசிக்கொண்டு இருப்போம். நம்ம சொல்ல வேண்டியதை சொன்னதுக்கு அப்புறம் மற்றவர்களின் கண்ணோட்டத்தை பற்றி கேட்க விரும்ப மாட்டோம். நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் கூட, சக ஊழியர் கூட நாம அதை செய்யணும். உங்க உணர்வுகளை பகிர்ந்துக்கோங்க. ஆனா பிறகு அவர்களுக்கு செவி கொடுக்க நேரம் ஒதுக்குங்க. ஒரு தடவை என் வீட்டுக்கு 2 நண்பர்கள் வந்தாங்க. நாங்க மீன் பிடிக்க போக இருந்தோம். என்ன நடந்ததுன்னு எனக்கு சரியா தெரியல. ஆனா அவங்க ஒருவருக்கு ஒருவர் கோபமா இருந்தாங்க. அதனால அவர்கள் என் கிச்சன்ல சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏதோ 2 வளர்ந்த ஆண் மகன்கள். ஒருத்தர் சொன்னாரு, பார், நீ உன் வார்த்தையை மீறிட்ட, நீ இப்படித்தான் சொன்ன, ஆனா நீ அதை செய்யல. அதனால மற்றவன் அவன் தரப்ப சொன்னான். சரி, நான் அப்படி பார்க்கல, ஏன்னா இப்படி நடந்தது அப்படி நடந்ததுன்னு. அதுக்கப்புறம் 2 பேரும் அதை செஞ்சாங்க. அப்புறம் கை குலுக்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிச்சுக்கிட்டாங்க. அவ்வளவுதான். நாங்க மீன் பிடிக்க போய் ஒரு அற்புதமான நேரத்தை செலவு பண்ணோம். முடிஞ்சது. அவங்க முதல்ல அந்த பிரச்சனையை தீர்க்காம இருந்திருந்தா அது ஒரு மோசமான அனுபவ பயணமா இருந்திருக்கும். ஆனா அவங்க 2 பேரும் என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறத வெளிப்படுத்தினாங்க. அப்புறம் செவி கொடுத்து முன்பு பாத்திராத ஒரு கண்ணோட்டத்தை பார்த்தாங்க. சரியா? ஆமா நண்பர்களே. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி அதை சரி செஞ்சாங்க. சரி, அடுத்து 4வது விஷயம். இது உங்கள சிலருக்கு ரொம்ப பிடிக்கும். சுயநீதி உள்ளவராக இருக்காதீங்க. ஏன்னா ஒரு கடினமான சூழ்நிலைக்கு பெரும்பாலும் மற்றவர்களே காரணமா இருந்தாலும் பொதுவா நீங்களும் ஏதோ ஒரு வகையில அந்த பிரச்சனைக்கு காரணமா இருந்திருப்பீங்க. சரியா? ஒருவேளை நீங்களும் ஏதோ ஒரு விதத்துல குற்றவாளியா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆபிரகாமும் ஈசாக்கும் தங்கள் மனைவிகளை பற்றி அந்த ராஜாக்களிடம் போய் சொன்னாங்க. அவங்க 2 பேரும், இவள் என் மனைவி அல்ல, இவள் என் சகோதரி அப்படின்னாங்க. தங்கள் மனைவிகள் மிகவும் அழகாக இருந்ததால தாங்கள் கொல்லப்படுவோம் அல்லது தங்களுக்கு ஏதேனும் தீங்கு நேரிடும் என்று அவர்கள் பயந்தார்கள். அதனால அவர்கள் இருவரும் போய் சொன்னார்கள். இது எதிர்காலத்துல மோசமான உறவுகளுக்கு வழி வகுத்துச்சு நண்பர்களே. அப்படித்தான் அந்த ராஜாக்களுடனான அவர்களின் உறவு ஆரம்பிச்சது. நான் ஒரு முறை ஒரு ஊழிய பயணத்துல இருந்தப்ப 2 பேரோட வாக்குவாதத்துல ஈடுபட்டேன். இன்னைக்கு வர நான் தேவனுக்கு முன்பாக நின்றால் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, ஆண்டவரே, அவர்கள் தவறு செய்தார்கள் என்பது உங்களுக்கும் எனக்கும் தெரியும் என்று என்னால் சொல்ல முடியும். அவங்க தப்பு செஞ்சிருக்காங்க. நான் கோவமா இருந்தேன். தேவன் என்கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. அவர் அவர்களோட பேசினாலும் அதை என்கிட்ட சொல்லல. அவர் என்கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. நான், தேவனே, அவர்கள் தவறு செய்தார்கள் என்பது உமக்கு தெரியும். அவர்கள் மேல தவறு இருக்குங்கிறதும் தெரியும். அவங்க தவறு செஞ்சாங்கங்கிறத வெளிப்படையா தெரியுதுன்னு சொன்னேன். பரிசுத்த ஆவியானவர் என்கிட்ட, ஆமா, ஆனா நீ பதிலளித்த விதம் மிகவும் தவறானது. நீ அவர்கள் கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும்னு என் காதுல கிசுகிசுப்பது போல உணர்ந்தேன். நானும் அச்சச்சோன்னு நினைச்சேன். அதனால நான் அப்படியே செஞ்சேன். நான் போய் கேளுங்க, இந்த விஷயம் முழுவதிலும் நான் நடந்து கொண்ட விதம் மிகவும் தவறானது. நான் குழந்தைத்தனமா நடந்துக்கிட்டா மன்னிச்சிருக்கேன். அப்புறம் நான் சற்றும் எதிர்பார்க்காத விதமா அவர்கள், இது எங்கள் தவறு, ஆரம்பத்திலே தவறு செய்தது நாங்கள் தான். விஷயங்கள் சரி செய்யப்பட்டுச்சு. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஏன்னா நீங்க உங்க உடன் ஊழியர்களோட சண்டையிட்டு கொண்டு ஊழிய பகுதியில மக்களுக்கு தேவனுடைய அன்பை பற்றி பிரசங்கிக்கிறது நல்லதே கிடையாது. சரியா? அது வீட்டிலேயே வேலை செய்யலன்னா அதை ஏன் வெளிநாட்டிற்கு எடுத்துட்டு போகணும் சொல்லுங்க? நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன், மற்றவர் தவறு செஞ்சிருந்தாலும் ஆமா, அமைதியா இருங்க. அவர்கள் உங்கள் கோபத்திற்கு தகுதியானவர்கள் தான். இதை பிடித்துக் கொள்ளுங்கள். ஆமாம், அவர்கள் தவறு செய்திருக்கிறார்கள் என்று உங்க காதுல கிசுகிசுப்பது பரிசுத்த ஆவியானவர் அல்ல. அது வேற ஆவி. அந்த ஆவி பரிசுத்தமானதே கிடையாது. புரிஞ்சுக்கோங்க, அது பரிசுத்தமானது கிடையாது. அது வேற ஒரு ஆவி. பரிசுத்தமான ஆவி அது கிடையாது. 5வது, மக்களுடன் சமாதானமாக இருப்பதற்கு உங்களுக்கு ஏதேனும் விலை கொடுக்க வேண்டியிருக்குங்கிறத நீங்க உணருங்க. சரியா? அது ஆபிரகாமுக்கு 7 ஆட்டுக்குட்டிகளை விலையாக கேட்டது. ஈசாக்குக்கு ஒரு விருந்த விலையாக கேட்டுச்சு. தவறு இழைக்கப்பட்டவரே சில சமயங்கள்ல தியாகம் செய்ய வேண்டியது இருக்கும். சரியா? தவறு செஞ்சவங்க சில சமயங்கள்ல தியாகம் செய்ய வேண்டியது இருக்கும். சிலர் உடனடியா அப்படியெல்லாம் முடியாது, நான் ஏன் தியாகம் செய்யணும், தவறு செஞ்சது அவங்க தானேன்னு சொல்லுவாங்க. சரி, அது சில விஷயங்களை பொறுத்து அமையுது. முதலாவதாக, நீங்க சமாதானத்தை எவ்வளவு தீவிரமா விரும்புறீங்கிறத பொறுத்தது. 2வது, உங்கள் குணம் எவ்வளவு பெரியதுங்கிறத பொறுத்தது. 3வது, தேவன் உங்க இருதயத்துல என்ன பேசுறாருங்கிறத பொறுத்தது. ஆமா, பொதுவா பெரிய குணமுள்ள சிறந்த பண்பு கொண்டவரே முதலில் சென்று
மன்னிப்பு கேட்பவராகவும் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக தியாகம் செய்ய தயாராக இருப்பவராகவும் இருப்பாரு. சரியா? 6வதாக சமாதானத்தை தேடுவதற்கு ஒரு வெகுமதி செலுத்தணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. சரியா? சமாதானத்தை தேடுவதற்கு ஒரு வெகுமதி செலுத்தணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. சரியா? நாம 31ஆம் வசனம் வரை வாசிச்சோம். இப்பொழுது ஆதியாகமம் 26:32 சொல்கிறது, அந்நாளிலே தானே ஈசாக்கின் வேலைக்காரர் வந்து தாங்கள் துறவு வெட்டின செய்தியை அவனுக்கு அறிவித்து தண்ணீர் கண்டோம் என்றார்கள். அந்த பாலைவன பகுதியில அது தங்கத்தை விட விலை மதிப்பற்றதாக இருந்துச்சு. சரியா நண்பர்களே? எல்லாமே அதை சார்ந்தே இருந்தது. ஈசாக்கு அபிமெலேக்குடன் சமாதானம் செய்த அதே நாள்ல அவர்கள் தண்ணீரை கண்டுபிடித்து விட்டார்கள். அதே நாள்ல தான். எனக்கு ஒரு முறை ஒரு விஷயம் நடந்தது ஞாபகம் இருக்கு. நான் அப்போதான் கலிஃபோர்னியாவுக்கு திரும்பி வந்துகிட்டு இருந்தேன். அது ஒருவேளை 1976ஆம் ஆண்டாக இருக்கலாம். பண கஷ்டம் அதிகமாக இருந்தது. ஒரு மிஷனரிக்கு காணிக்க அனுப்பணும்னு கர்த்தர் என் இருதயத்துல உணர்த்தியதா நான் உணர்றேன். தபால்ல பணத்தை அனுப்பக்கூடாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் நான் அனுப்புனேன். நான் கொஞ்சம் பணத்தை தபால்ல அனுப்புனேன். அந்த நேரத்தில் அது எனக்கு ஒரு பெரிய தொகை. அது அவர்களுடைய ஊழிய அலுவலக முகவரிக்கு எழுதி சில தபால் தலைகளை ஒட்டி தபால்ல போட்டுட்டேன். அதே நாளில் எனக்கு ஒரு கடிதம் வந்தது. அதில் அனுப்பியவரின் முகவரி இல்லை. இன்னைக்கு வரை அது யார்கிட்ட இருந்து வந்ததுன்னு தெரியாது. அது என் பெயருக்கு என் முகவரிக்கு அனுப்பப்பட்டிருந்தது. நான் அதை திறந்து பார்த்தேன். அது முழுவதும் பணமா இருந்தது. நான் அந்த சுவிசேஷகருக்கு அனுப்பிய தொகையை விட 10 மடங்கு பணம் அதிகமா இருந்தது. அது அதே நாள்ல வந்துச்சு. யார் அதை செஞ்சாங்கன்னு பரலோகத்துல நான் அறிந்து கொள்ள வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா தேவன் எனக்கு ஒரு பாடத்தை கற்பித்தாருன்னு நான் நினைக்கிறேன். ஆவின் ஒற்றுமையும் சமாதானத்தின் பிணைப்பையும் காத்துக்கொள்ள நீங்க ஒரு அடி எடுத்து வைக்கும் கணமே அது பின்னர் வரும் ஒரு ஆசீர்வாதமா இருந்தாலும் சரி, அல்லது அதே நாள்ல உங்களை வியக்க வைக்க ஒரு காரியமா இருந்தாலும் சரி, கேளுங்க, காரியங்கள் நடக்க தொடங்குகின்றன. சரியா? காரியங்கள் ஆரம்பிக்குது, நடக்க ஆரம்பிக்குது. நீங்க சமாதானம் செய்பவரா இருக்க முடிவு செய்யும் நாள்லயே ஆசீர்வாதங்கள் அனுப்பப்படுகிறது. நீங்க சமாதானம் செய்பவராக இருந்தா தேவனுடைய தூதர்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பரலோகம் உங்களை ஆசீர்வதிக்கவும் உங்க எதிர்காலத்தை செம்மைப்படுத்தவும் காரியங்களை அனுப்புது. இயேசு சமாதானம் செய்பவர்கள் பாக்கியவான்கள் என்றார். சரியா? நான் உங்களுக்கு சொல்றேன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்க ஆரம்பிக்குது. சமாதானம் செய்வதற்கான உங்கள் செயல்களோட எப்போது வெகுமதிகளும் எதிர்பாராத ஆசீர்வாதங்களும் பிணைக்கப்பட்டு உங்களுக்கு வந்து சேரும். ஆமா நண்பர்களே, சமாதானம் செய்பவராக இருங்கள். ஏறக்குறைய ஒவ்வொரு நாளும் நான் வெளியே போறதுக்கு முன்னாடி என்னை யாராவது பயன்படுத்தும்படி, யாருக்காவது உதவ, யாரையாவது உயர்த்த அல்லது யாரையாவது உற்சாகப்படுத்தும்படி தேவனிடம் நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் நண்பர்களே. நான் அவர்களோட ஒரு வார்த்தை பேச முடிந்தாலும் சரி, அல்லது அவர்களுக்காக ஒரு ஜெபம் செய்ய முடிந்தாலும் சரி, இது போன்ற ஜெபங்களை தேவன் கேட்கிறார்னு நான் நம்புறேன். ஏசாயா புத்தகத்துல கர்த்தர், நான் யாரை அனுப்புவேன், நமக்காக யார் போவார்கள் என்று கேட்டபோது அவர், ஆண்டவரே இதோ நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றார். உங்க குடும்பத்துல சமாதானம் செய்பவராக, உங்க வேலை இடத்துல சமாதானம் செய்பவராக தேவனுடைய சமாதானத்தை கொண்டு வர, மக்களை தேவனோட சமாதானப்படுத்த, கர்த்தரோடு ஒரு உறவை கொண்டிருக்க, அவருடைய வார்த்தையை நம்புவதனால வரும் தேவனுடைய சமாதானத்தை பெற தேவன் உங்களை பயன்படுத்த விரும்பிக் கொண்டு இருக்கிறார். தேவனுடைய சமாதானத்தின் கருவியா இருக்கிறதுக்கு, மக்களை கர்த்தரோட ஒரு உறவுக்குள் கொண்டு வர, தேவனோட சமாதானத்தை ஏற்படுத்த, மற்ற தேவனுடைய சமாதானத்தை எவ்வாறு பெறுவது என்று மக்களுக்கு கற்பிக்க தேவன் பயன்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரமா நீங்க உங்களை ஒப்பு கொடுக்க நான் ஜெபிக்கிறேன் நண்பர்களே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம மீண்டும் சந்திக்கலாம். நிகழ்ச்சி ஒளிபரப்பாக உதவிய நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி. மேலும் தகவல் மற்றும் உத்வேகத்திற்கு BaylessConley.com பார்வையிடவும்.